காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சில ஸ்கீம்ஸ், அதாவது சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சுகன்யா சம்ரிதி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதாவது பெண் குழந்தைகளுக்கானது. ஒரு வயசுலேருந்தே அவங்க வந்து போடலாம். இப்போ மந்த்லி நீங்கள் ஒரு 500 போட்டிங்கன்னா கூட அது வந்து எவ்வளோ ரூபா வருது, அதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். இதோட மெச்சூரிட்டி வந்து 21 வயசில் வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அந்த காசு வந்து கிடைக்கும். 15 வருஷம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதோட அமௌண்ட் வந்து மொத்தம் எவ்வளோ ரூபா வருது, அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம் ஈஸியாக. நீங்கள் வந்து மினிமம் 500லேருந்து 5000, 1,00,000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சிம்பிள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுப்பாங்க. இப்போ வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.0% இருக்குது ஆனுவல். அதுக்கப்புறம் இதோட மினிமம் வந்து நீங்கள் 250லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1,50,000 வந்து நீங்கள் வந்து அது வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது வந்து எத்தனை வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தைகள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மந்த்லி 5,000 போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 21 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து அவங்களோட மேரேஜ், ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 100 ருபீஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ரூபா வருது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6,000 பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1,137. இது வந்து அந்த அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. இதை வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.2. இது வந்து நீங்கள் இதில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பேங்க்கில் கூட நீங்கள் வந்து ஆர்டி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேங்க் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை விட பேங்க்கில் வந்து சம்டைம் வந்து 6.5 வரை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைம் டெபாசிட் இருக்குது. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 7.5% உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தான் போட்டிங்கன்னா 6.8% இருக்கும். இது வந்து உங்களுக்கு சிங்கிளாகவும் அது மாதிரி ஜாயிண்ட்டாகவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எத்தனை வயசுலேருந்து போடலாம். இப்போ வந்து குழந்தைகளாக இருந்தால் அது வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட கார்டியனோட இதில் வந்து நீங்கள் வந்து இதில் போடலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸில் ரொம்ப சேஃபாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எஃப்டி, ஆர்டி போடுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 6.5க்கு மேலே வராது. இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து 7, 8 வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமும் அதே மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் போடலாம். மினிமம் ஒரு 1,000 ருபீஸ் நீங்கள் போடலாம். இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4% இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோனா 9 lakhs வரைக்கும் நீங்கள் போட முடியும். இது வந்து ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி. அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு பே அவுட் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. பிபிஎஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இப்போ எல்லாருக்குமே போட முடியும். நீங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மந்த்லி வந்து 5,000 வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருது, இன்னும் 15 வருஷம் இது போட்டிங்கன்னா மொத்தமாக நீங்கள் 9 lakhs போட்டிருப்பீங்க. உங்களுக்கு 6,77,841 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். மொத்தமாக 15,77,841 உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 7.1% வந்து உங்களுக்கு காம்பவுண்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் ரேட் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு எஃப்டி, ஆர்டி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 6.5 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து காசு போட்டி ஒரு 5,000 மாற்றி ஒரு 10,000 அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். அந்த காசை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் என்எஸ்சி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து இப்போ டிஸ்கன்டினியூவாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவு கிடைக்காது. மகிழா சம்மன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. இது வந்து லேடீஸ்க்கானது. உமன்ஸ்க்காக வேண்டி இது வந்து ஓப்பன் பண்ணுறது. இதிலே நீங்கள் 1000 ருப்பீஸ்லேருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 1000 ருப்பீஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து 100 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு 7.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதனால் இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்கும். உமன்ஸுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும். இதில் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி போடுங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பேங்க்கில் வந்து எஃப்டி, ஆர்டி போடுறீங்க, ஒரு லாங் டைமுக்கு போடுறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் இந்த பிபிஎஃப் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து என்ஆர்ஐக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான். அதனால் வந்து நம்ம காசு வந்து சேஃபாக இருக்கும். யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எதுலாவது நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தருவாங்க. பட் வந்து நம்ம சொல்ல முடியாது. மேபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம காசுக்கு உத்தரவாதம் இல்லை. பட் இதில் வந்து நம்ம வந்து நம்பலாம். இந்த காசெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து ரொம்ப சேஃபாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா இது பண்ணுங்கள். ஆனால் வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி தான். இது இவ்வளோ தான் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான் போட வேண்டியிருக்கும். பட் அது வந்து காசு அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. அதில் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். நல்லா கற்றுக்கிட்டு தான் போடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வந்து ஒரு 1000 ருப்பீஸ் கூட உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். பட் நீங்கள் 1 லேக்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் 90% வந்து உங்களுக்கு காலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தெரியாமல் நம்ம வந்து அது போகக்கூடாது. பேசிக்காக நீங்கள் சேவிங்ஸ் வந்து இதில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல ஸ்கீம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே, எல்லா ஸ்கீமோட டீட்டெயில்ஸும் வரும். அப்புறமா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மெயினாக எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ உங்கள் நியர்பையில் அங்கே போய் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து அங்கே போய் கேட்டு விசாரித்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போடுங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் போடுங்க. இது வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் சில விஷயங்களை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.